எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிடர் கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது குரு பற்றி பலன்கள். ஆசான், மன்னவன், பொன்னவன், தனக்காரகன், புத்திரகாரகன், குரு பார்க்க கோடி நன்மை. இதுவரையிலையும் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடம் என்பது சத்ரு, வியாதி, கடன் தொல்லை அப்படிங்கிற இடத்துல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு பல கடன்களையும் வியாதிகளையும் மருத்துவ செலவுகளையும் தெண்டை செலவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு வந்தார். சில எதிரிகள் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிட்டு வந்தார். அவரே 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் தனுசு ராசிக்கு அவரை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தொழில் முடக்கம், தொழிலில் விரயம், தொழிலில் நஷ்டம், தொழிலில் கலகம், இப்படி எண்ணற்ற தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு நல்ல முறையில் செய்ய முடியலை அப்படின்னு தொழில் சம்மந்த பிரச்சனைகளை பூரா உண்டு பண்ணிக்கிட்டு வந்தார். அவரே நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயங்கிற ஸ்தானத்தை பார்த்தாரு. தனுசு ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்த்தாரு. விரயம் தண்டமாக விரயம், எந்த வழியில் வருது, எதில் போகுது அப்படின்னு சம்பாதிச்சதெல்லாம் மிச்சப்படுத்த முடியலை. வெறும் செலவே மிச்சப்பட்டது மட்டும்தான் நமக்கு மிச்சம். அவரே தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்தார் குரு பகவான். குடும்பத்தில் நெருக்கடி, குடும்ப சுமை, பண நெருக்கடி, வீட்டிலேருந்து வெளியே போனால் நிம்மதியில், வீட்டிலேருந்து உள்ள வீட்டுக்குள்ள வந்தாலும் நிம்மதியில். அந்தளவு வீட்டில் குடும்ப சுமைக்கு மேலே குடும்ப சுமையும், பிள்ளை வழியிலையும், கணவன் மனைவிகளையும் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனை, பணத்தாலேயே பல பிரச்சனை இப்படி ஏற்பட்டுட்டு வந்துருச்சு. வருகின்ற மே 13ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியார். நம்ம தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். 7ஆம் இடம் என்பது தொழில், கணவன் மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில் இப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் நம்ம ராசியே நேரடியாக பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தா சகல தோஷமும் நிவர்த்தி. அப்போ நம்ம ராசியே பார்க்கறதுனால உடம்புல ஒரு தெம்பு, முகப்பொழிவு, நல்ல ஆரோக்கியம், இருந்த வியாதிகள்லாம் விலகி ஓடிடும், கடன் பிரச்சனைகள்லாம் விளைகிறோம். நல்ல மனசில் புது தெம்பு தொழில்கள் பண்ண போயிடுவோம், புது தொழிலை பண்ண போயிடுவோம், நல்ல வழியே தேடி போயிடுவோம். எல்லோருக்கும் நம்ம பார்க்கையில் பழையதெல்லாம் விட்டு புதுசாக இப்போ தொடங்கி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் நம்ம ராசியே பார்க்குறாரு. அவர் லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. லாபஸ்தானத்தில் ஏதோ ஒரு வழியில் 10 ரூபா நம்ம கையில் புரள்ற மாதிரி, கைக்கு வர்றது மாதிரி லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். ஏதோ விட்டு போன தொழில்கள் மறுபடியும் தொடங்குவோம். ஏதோ ஒரு வழியில் நம்ம கையில் காசு பணம் புரள ஆரம்பிச்சிடும். அவரே நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். அப்படி இருக்கிறதுனால தைரியம், முன்னேற்றம், ஊக்கம், வீரியம் எல்லாம் நமக்கு வர்றதுனால எப்படியும் நம்ம ஜெயிச்சிருவோம், சாதிச்சிருவோம்ங்கிற நம்பிக்கை எல்லாம் பழசெல்லாம் எவ்வளோ பெரிய கடன் பட்டிருந்தோமோ அதெல்லாம் அடைச்சிருவோம். புதுசாக நம்ம புதிய ஆளாக ஊருக்குள்ளே வளம் வருவோம். அந்த மாதிரி எண்ணற்ற தொல்லைகளிலிருந்து விடுபட்டு நல்ல வழிக்கு வந்துடுவோம். குரு பகவான் நம்ம ராசியையே பார்க்கறதுனால நல்ல தெளிவும் தன்னம்பிக்கையும் குலதெய்வ அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். இழந்ததை மீண்டும் பெறப்போகிறோம். வருகின்ற வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி குரு பகவானை வழிபாடு செய்து வாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள். எல்லாம் நல்லபடியாக நல்ல வளமாகவும் சிறப்பாகவும் நடைபெறும். நன்றி, வணக்கம்.